ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த புக்கு 2க்கும் தனித்தனியாக ரிவ்யூ போட்டோம். இந்த புக்கில் எதை வாங்கி இப்போ படித்தா யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு சொல்ல போகிறேன். எதுனா இது என்னென்னா ஒன்லைனராக இருக்கும். கொஷின் புக்கில் உள்ளதெல்லாம் ஒன்லைனராக தொகுத்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் புக்கில் உள்ளது எல்லாமே கவர் ஆகிரும், இம்பார்ட்டன்ட் உள்ளதெல்லாம். ஆனால் இந்த ஜிகே புக் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கவர் ஆகும், இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கவர் ஆகும். எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகுது. ஆனால் இம்பார்ட்டன்டாக உள்ளது ஷார்ட்டாக இருக்கும். புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்குது. இதில் புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வராது. புக்கில் உள்ள பாயிண்ட் மட்டும்தான் வரும். நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் கொஷின் ஆன்சர். நம்ம இது என்னென்னா கொஷின் ஆன்சராக படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கை ஒன் டைம் வாங்கி இப்போ புக்கை ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு இப்போ கொஷினாக படிக்கலாம், அப்படியே மூடி வச்சு படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எக்ஸாம் டைம் லாஸ்ட்லலாம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வெக்ஸ் ஆகும் சில நேரத்தில். என்னடா இது படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த டைம்லாம் அந்த ஒன்லைனர் புக்கை தான் எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏதாவது இல்லைன்னா அப்படி எழுதி வச்சுருப்பேன். இந்த புக்கு நான் படித்து முடிக்கல. ஏதாவது டாப்பிக்கில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வேணுங்க நேரம் அந்த மாதிரி தான் படிப்பேன். ஏன்னா ஸ்கூல் புக்கு படிக்க நேரமே கொஞ்சம் டைம் ஆயிருமா, அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக மொத்தமாக உள்ளது அந்த மாதிரி படிப்பேன். இது எல்லாமே ஒரே இடத்துல தொகுத்து இருக்கும். இப்போ முகவுரைன்னா முகவுரையை பற்றியே இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. இந்த பெருபாரி யூனியன் வழக்கு அதெல்லாம் என்னென்னு இருக்காது. ஆனால் இது வழக்கு இந்த வருஷம் என்னத்தை பற்றி சொல்லியிருக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாம் ஷார்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது என்னென்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை லைட்டாக பார்த்துட்டு கூட இதை படித்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நம்ம படிச்சிடலாம். ஆனால் இந்த புக்கை பொறுத்தவரையில் ஸ்கூல் புக்கில் உள்ளது மேக்ஸிமம் வராது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்லாம் வேணும்னா இந்த புக்கு கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது, முக்கியமாக உள்ளது டக்குன்னு படிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு இதில் ரிவைஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இதில் உள்ளது நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் புக்கு படித்தவங்க இதை படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கு நானும் படிக்கலை, ஒழுங்காக படிக்கலை, எனக்கு என்ன ஐடியாவே இல்லை, ஸ்கூல் புக்கில் என்னென்ன இதை எப்படி படிக்கணும்னு தெரியலை, ஒவ்வொரு பேஜும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி திங்க் பண்ணவங்களாம் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இம்பார்ட்டன்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திரும்ப புக்கை பார்த்தோன்னா புக்கை ரீட் பண்ணதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நாளாக இந்த புக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால சொல்கிறேன். இந்த புக்கு உண்மையிலே நல்லா ஒர்த்து தான் ரேட்டுக்கு. ஆனால் எல்லா பாடமும் சில இதில் கவர் ஆகாது. ஆனால் இதில் எல்லா பாடமும் கவர் ஆகி வரும். அதனால் இது நல்லாவே இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணதுக்கு. லாஸ்ட் டைம் ரிவிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருந்தே நான் இதை மட்டும் படித்து பாஸ் ஆகலாமா அப்படிலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக முடியாது. இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கொஞ்சம் நம்ம படிக்கலையோ அந்த மாதிரி கூட ஃபீல் ஆகும். படித்து முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு படிங்க. ஸ்கூல் புக்கு படிக்க ஐடியாவே இல்லாதவங்க இந்த புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கூல் புக்கை லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள கொஷின்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறான். அப்படிங்கும் போதில் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் படிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக பார்க்கணும். நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது எல்லாம் ஒரு டைம் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டும் மைண்டில் நிற்காது. அந்த டைமில் இந்த மாதிரி ஒன் வேர்டு புக்காக பார்த்தோன்னா அது மைண்டில் கொஞ்சம் ஏறும். அதுக்காண்டி தான் ஒன் வேர்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்குது. எதுக்கு ஸ்கூல் புக்கை படிக்காமல் யாரும் நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதை படித்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஐடியாவே இல்லாதவங்க இதை படிச்சுட்டு ஸ்கூல் புக்கை திரும்ப ஒன் டைம், ரொம்பலாம் பார்க்கண்டா, ஒரு டைம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் நம்மளுக்கு இதிலே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் விட்டு போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதெல்லாம் ஸ்கூல் புக்கை பார்த்தா தான் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குவா அப்படின்லாம் தெரியும். அதனால் எல்லா புக்லேயும் எல்லா பாயிண்ட்டும் வைக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த புக்கையும் பார்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஒரே புக்கில் இருக்கனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சயின்ஸ் வராது, சோஷியல் மட்டும்தான். ஆனால் இந்த புக்கில் சயின்ஸோடு சேர்த்து வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸாம் படிச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் கவர் ஆகுதுனால நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாமே ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கு 2ஓட கம்பேரிஷன், எந்த புக்கு வாங்கினா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த புக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லைனர் படித்தா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி உள்ளவங்க இதை வாங்கி படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஷார்ட்டாக படித்தாலே போதும், நான் ஸ்கூல் புக்கு அவ்வளோத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு ஒன்லைனர்லாம் தேவையில்லை, ஷார்ட்டாக எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த புக்கு ஓகேவோ பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், 40 நாளில் பாஸ் ஆகணும், அந்த மாதிரி
மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியாதுன்னா நான் சும்மா ஓரளவு ஜிகேனா என்னது அப்படின்னு பார்க்கணுங்கவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். இல்லை நான் நல்லா படிச்சுட்டேன் ரிவைஸ் பண்ணதுக்குனாலும் இதை வாங்கிக்கலாம். நான் ஸ்கூல் புக்கை இனி அடுத்த குரூப் 4க்கு தான் படிக்க போகிறேன், நிதானமாக மெதுவாக படிக்க போகிறேன்னா இந்த ஒன்லைனர் புக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.